ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் அவர் வேர்ல்ட். டுடே நம்ம பார்க்க போகிற ரெசிபி முட்டை கிரேவி. முட்டையை உடைச்சி ஊற்றி செய்கிற ஒரு கிரேவி தான் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான பொருட்கள் ஒரு 3 முட்டை, கறி லீவ்ஸ், கொரியாண்டர் லீவ்ஸ், 3 வெங்காயம், ஒரு 5 தக்காளி மீடியம் சைஸில், கரம் மசாலாஸ். இப்போ எண்ணெய் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம கடுகு போடணும். கடுகு போட்டு நல்லா பொரிய விடுங்க. கடுகு போட்டு பொரிஞ்சதும் சோம்பு போடணும். 1 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். சோம்பு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும், அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டு பொடியாக நறுக்கின வெங்காயம், 2 வெங்காயம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. அதையுமே நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நல்லா வதக்குங்க, பொன்னிறமாக வதங்கணும். அப்புறம் தேவையான அளவு சால்ட் வெங்காயம் வதங்கிறதுக்கு போடுங்க. இந்த ஸ்டேஜில் சால்ட் போடும்போது நல்லா உங்களுக்கு வதங்கி பொன்னிறமாக வரும். இப்போ தக்காளி சேர்த்துக்கோங்க. 5 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி சேர்த்து கொஞ்சம் நேரத்தில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருங்க. நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. மசாலாஸ் மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள், கரம் மசாலா, சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர். உங்களுக்கு கலருக்காக போடுறது அது. ஸோ காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 1 கப் வாட்டர் எடுத்துக்கோங்க. 1 கிளாஸ் ஃபுல்லாக போதும். அதிகமான வாட்டர் நம்ம விடக்கூடாது. ஸோ எதுக்காகனா இப்போ நம்ம போட்ட மசாலாஸ் நல்லா பச்சை வாசனை போன பிறகு எண்ணெய் நல்லா திரிஞ்சு வரும். திரிஞ்சு வந்த பிறகு ஒரு 3 முட்டையை இப்படி ஒரு தட்டில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஊற்றும் போது உங்களுக்கு அழகாக ஸ்ப்ரெட் ஆகும். அதை உடனே நீங்கள் கிளறக்கூடாது, மூடி வச்சுருங்க ஒரு 5 மினிட்ஸ். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக டெலிஷியஸாக உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அதை லைட்டாக நீங்கள் இப்போ திரிச்சு விட்டுட்டு ஒரு கிளறிட்டு கொத்தமல்லி இலை இழுத்து விடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு நம்மளோட முட்டை கிரேவி. ரொம்ப சிம்பிளாக ஒரு 10 மினிட்ஸ்லேயே நம்மளால் இதை செஞ்சிட முடியும். ஜஸ்ட் நம்ம போடுற மசாலாஸோட பச்சை வாசனை போனால் போதும். இப்போ நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிடுங்க. டெலிஷியஸான முட்டை கிரேவி ரெடி. தேங்க்யூ வியூவர்ஸ்.